தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்ப வந்திருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். அதுலயும் நேத்து பாத்தீங்கன்னா சவுத் பார்ஸ்ல அடிச்சிருந்தாங்க. அதாவது சவுத் பார்ஸ் நார்த் பார்ஸ்ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருந்தாங்க, பிரிச்சு எடுத்துக்கிட்டாங்க. ஒரு பக்கம் ஈரானும் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கத்தாரும் பிரிச்சு எடுத்திருந்தாங்க. அதுலதான் கேஸ் ப்ரொடக்ஷன்லாம் இருக்கும். அங்கிருந்துதான் உலகத்துக்கே பாத்தீங்கன்னா அதிகமான கேஸ் பாத்தீங்கன்னா உற்பத்தி செய்யப்பட்டு அனுப்பப்படுது. கத்தாருக்கும் சரி ஈரானுக்கும் சரி பிரதானமான வருமானமாக இருந்து கொண்டிருக்கு. அங்கிருந்து தான் அவங்க கரண்ட் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துலதான் பாத்தீங்கன்னா நேத்து என்ன பண்ணிருந்தாங்க, தாக்குதல் நடத்தியிருந்தாங்க இஸ்ரேல். இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா அமெரிக்கா நேத்து வரையும் அதை அடிச்சது அமெரிக்காவா இஸ்ரேலா அப்படிங்கக்கூடிய தகவல் தெரியாம இருந்துச்சு. இப்ப என்ன தகவல் வந்திருக்குன்னு பார்க்கும்போது அமெரிக்காவுடைய ட்ரம்ப்பே சொல்லியிருக்காரு, நான் தெரியாம போய் இந்த இஸ்ரேலால மாட்டிக்கிட்டேன், இப்படி அடிப்பாங்க நாங்க எதிர்பார்க்கவே இல்லை, இஸ்ரேல் இவ்வளவு பெரிய அடி அடிக்க போறாங்க, அதுவும் பார்த்தா கேஸ் உற்பத்திலேயே அடிக்க போறாங்கன்னு எங்கிட்ட பர்மிஷனே வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பிரஸ் மீட்லயே என்ன பண்ணிருக்காருன்னா ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் அமெரிக்காவுடைய காங்கிரஸ் அழுத்தம் கொடுக்குறாங்க ட்ரம்ப்புக்கு. எதுக்காகன்னு பார்க்கும்போது, நீங்க எப்படி இந்த போரை நடத்தலாம், நமக்கு ஒரு கெடுதல் இருந்தா மட்டும்தான் இந்த போரை நீங்க நடத்தணும், அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தலாக ஈரான் இல்ல, அமெரிக்காவை எப்போதும் ஈரான் தாக்குறதுக்கான ஐடியா இல்ல அப்படிங்கறதுனால யாரை கேட்டு நீங்க போற ஆரம்பிச்சீங்க, இஸ்ரேலுக்காக போய் அமெரிக்காவுடைய எல்லாத்தையும் அடமான வைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்பப்ப ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, ஈரானை ஒன்னா அணு ஆயுதம் இருக்கக்கூடிய நாடுண்டும், இரண்டாவது அதை வச்சு என்ன பண்ண போறாங்கன்னா அமெரிக்காவை தாக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. பத்தாவதுக்கு ட்ரம்ப்பை அழிக்கிறதுக்கான திட்டம் இருக்கு, என் உயிருக்கே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணியிருந்தாரு, ட்ரம்ப் தாக்குதலை தொடுத்துட்டு இருந்தாரு. ஆனா யூஎஸ் காங்கிரஸே அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இது இஸ்ரேலுக்காக தான் நடத்தப்பட்ட போர்ன்னு சொல்லிட்டு தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதுல வேற நேத்து ஒரு விஷயம் ரொம்ப வைரலா போயிட்டு இருந்துச்சு, நீங்களே பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உலகளாவிய லெவல்ல தீவிரவாதிகள் எல்லாம் கட்டுப்படுத்துறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் இருந்துட்டு இருக்கு. அதுக்குன்ட்டு அதனுடைய தலைவரே என்ன பண்ணிட்டாருன்னா நேத்து ராஜினாமா பண்ணிட்டாரு. என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கும்போது, அவர் ராஜினாமா பண்ணிட்டு இந்த போர் அமெரிக்காவுக்காக நடத்தப்படல, இஸ்ரேலுடைய தேவைக்காக தான் நடத்தப்படுது, அவங்கள தீவிரவாதின்னு இவங்க சித்தரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு அதுல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்ணிருக்காங்க. அவர் ராஜினாமா பண்ணது ரெண்டு விதமா சச்சரவை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு விதமா என்னன்னா, ஒண்ணு அமெரிக்கா இஸ்ரேல் பண்றது பிடிக்காம தான் இவர் ராஜினாமா பண்ணிருக்காரு. இன்னொன்னு என்னன்னா, இதுவரை பண்ணது பிடிக்காம கூட பண்ணல, இனிமேல் ஏதோ ஒண்ணு பெருசா பண்ண போறாங்க ஈரான் மேல, அதனால நம்ம அந்த இடத்துல நாம இருக்க வேண்டாங்கிறதுக்காக ராஜினாமா பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் என்ன பண்றாங்க நிறைய பேர் நேற்று ஆய்வாளர்கள் பேசிக்கொண்டாங்க. இந்த அளவுக்கு ட்ரம்ப்புக்கு அந்த பக்கம் அழுத்தம் இருந்துட்டு இருக்கு. இங்க இஸ்ரேலுக்குள்ள நெத்தன்யாவுக்கு எந்த ஒரு அழுத்தமும் பெருசா இல்ல, எல்லாருமே பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்றாங்க. ஆனா ட்ரம்ப்புக்கு அப்படி இல்ல, யூஎஸ் காங்கிரஸே அப்போஸ் பண்ணிட்டாங்க ட்ரம்ப்பை இந்த போர் செய்யறது. அதனால பார்க்கும்போது ட்ரம்ப்பே வேற வழி இல்லாமதான் யூதர்கள்ட்ட அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல மாட்டிட்டு வேற வழி இல்லாம அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. இதுல இன்னைக்கு இவ்வளவு பெரிய தாக்குதலை பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு ட்ரம்ப்பே சொல்லியிருக்காரு. அடுத்து ரொம்ப முக்கியமாக கையோட ட்ரம்ப் என்ன பண்ணிருக்காரு, ஈரான்ட்டு சொல்லியிருக்காங்க, அதாவது இஸ்ரேல் இப்படி அடிப்பாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா தெரியாம அடிச்சிட்டாங்க, எப்படின்னா தெரியாம அடிச்சிட்டாங்களாமா, அதுக்காக நீங்க பதிலடி அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன பண்ணிருக்காரு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு அப்படி நீங்க அதுக்காக கத்தார் மேலேயும் சவுதி மேலேயும் தாக்குதல் நடத்தினா நாங்க என்ன பண்ணுவோம், ஈரானுடைய கதையவே முடிச்சிருவோம்னு சொல்றாங்க. இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? ஒண்ணு இஸ்ரேல் தெரியாம அடிச்சிட்டாங்களாமா, அதுக்காக பதிலடி அடிக்கூடாதுமா, அப்படி பதிலடி அடிச்சுட்டா அமெரிக்கா என்ன பண்ணிடுவாங்கன்னா பங்கர் பிளாஸ்டரே போட்டு ஈரானை இல்லாமல் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு இன்னைக்கு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ட்ரம்ப்புக்கு எப்படிப்பட்ட ஒரு நிலைமைன்னு பார்த்தா வேற வழி இல்லை, யூதர்களுடைய பேச்சை கேட்கணும் அப்படிங்கக்கூடிய நிலைமை. அதே சமயத்துல அமெரிக்காட்டையும் கெட்ட பேர் வாங்க கூடாதுங்கிறதுக்காக அப்பப்ப என்ன சொல்லிட்டு இருக்காரு, நெத்தனியா தான் எல்லாமே செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. செய்யறதுனமோ நெத்தனியாகத்தான், ஆனாலும் ட்ரம்ப்கிட்ட பாத்தீங்கன்னா வேற வழி இல்லை, அவங்க செய்யறதெல்லாம் சொல்லிட்டு செஞ்சாலும் சொல்லாம செஞ்சாலுமே அதுக்கு இவங்க சப்போர்ட் பண்ண வேண்டிய நிலைமையில தான் இருக்காங்க. அதனால இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா தான் பேசிட்டு இருக்காரு. நீங்க மறுபடியும் தாக்குதல் நடத்தினா நாங்க என்ன பண்ணுவோம், பதிலடி கொடுத்தா நாங்க அழிப்போம்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்தாங்க, ஈரானுக்கு வார்ன் பண்ணியிருந்தாங்க. அதே சமயத்துல ஈரான் விட்டு வச்சாங்களான்னு பாத்தீங்கன்னா ஈரானும் விட்டெல்லாம் வைக்கல. அதாவது இஸ்ரேல்ல பல இடத்துல கொத்து குண்டுகளை போட்டிருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா கொத்து குண்டுகள் அப்படிங்கறதுனால பெரிய பில்டிங் எல்லாம் சரிஞ்சு விருகல, இருந்தாலும் அங்கங்க தீ விபத்தெல்லாம் ஏற்பட்டிருக்கு. எந்த அளவுக்குன்னு பார்க்கும்போது அந்த ரயில்வே ஸ்டேஷனுடைய பங்கர்ல எல்லாம் கூட தாக்குதல் ஏற்பட்டிருக்கு. ரயில்வே ஸ்டேஷன், அதனுடைய பிளாட்ஃபார்ம், அதுக்கப்புறம் வீடுகளுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கார் ஷெட்டு, இந்த இடமெல்லாம் பாத்தீங்கன்னா பல இடங்கள் தாக்கப்பட்டிருக்கிற மாதிரியான இமேஜஸ் இருக்கு. நான் போட்டுட்டு இருக்கேன் கீழே, அதை நீங்க பாருங்க, ஒரு இமேஜையும் பாருங்க. இது எல்லாமே இஸ்ரேல்ல இருந்து வந்த புகைப்படங்கள் தான். அத்தனைக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா இஸ்ரேலுடைய ஊடகங்கள் எடுத்து வெளியிடக்கூடாதுன்னு தடை செஞ்சோம். அங்கிருந்து ஏதோ ஒண்ணு அங்க இருக்கிறவங்க பார்த்திருப்பாங்கல்ல, அது மூலமா வந்த தகவல் மட்டுமே இவ்வளவு பரவி இருக்கு. இஸ்ரேல்லயும் பாத்தீங்கன்னா அதிகமான உயிரிழப்புகள் இருக்குது, ஆனா மறைச்சுக்கிட்டே இருக்காங்க. நேத்து என்ன சொல்லப்படுதுன்னா 230 பேர் இறந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு
ஈரான் தரப்புல இருந்து வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அங்கிருந்து ஒரு சில தகவல் வர்றதை வச்சு சொல்லியிருக்காங்க 230 பேர் இறந்திருக்காங்கன்ட்டு. ஆனா இஸ்ரேல் வந்து அதை பத்தி என்ன பண்ணல, பெருசா ஒண்ணும் மூச்செல்லாம் விடல. ஆனா அங்கேயும் வந்து பொதுமக்கள் இப்ப இறக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இதுவரை பொதுமக்களை பெருசா வந்து குறி வைக்காம இருந்தாங்க. இப்ப வரக்கூடிய அலைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா பொதுமக்களை குறி வச்சுதான் இந்த அலைகள் எல்லாமே வந்து ஏற்படுத்தப்படுது. அப்ப பொதுமக்களை நோக்கிதான் என்ன பண்ணுது, இந்த அலைகள் போதுங்கிறதுனால பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இஸ்ரேல்லயும் வந்து சொல்லப்படுது. மறுபக்கம் வந்து லெபனானுடைய மக்கள் பாவம் தான் சொல்லணும். அங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஈரான்ல தான் பிரச்சனை. அதாவது வந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பிரச்சனை. நடுவுல வந்து அமெரிக்கா பூந்தாங்க. இது சம்பந்தமே இல்லாம லெபனான் மக்கள் தான் பாடுபடுறாங்க. ஈரான்ல ஒரு 2000 பேர் இறந்தா அங்க லெபனான்ல ஒரு 1200 300 பேர் இறந்துடுறாங்க. எதுக்காக லெபனானை போட்டு இப்படி வந்து பொதுமக்களை அழிக்கிறாங்க அப்படிங்கிறதே வந்து தெரியவில்லை. அதுவும் ஒரு காரணம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை காசாக்குள்ள போய் குடியமர்த்துற மாதிரி லெபனான்குள்ளேயும் வந்து இஸ்ரேல் மக்களை குடியமர்த்த போறாங்களோ அப்படிங்கக்கூடிய சந்தேகம் வந்திருக்கு. பொதுமக்கள் இருந்த இடத்த எல்லாத்தையுமே காலி பண்ண சொல்லிட்டு அடிச்சாங்க. இப்ப சொல்லாமலே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கட்டிடம்னா என்ன நினைச்சிட்டீங்க, ஒரு 200 மாடி கட்டிடம் அது ஃபுல்லாவே அபார்ட்மெண்ட். எங்க பார்த்தாலும் வீடு எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஒரு கட்டிடத்துக்குள்ள மட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு கிராமமே உள்ளடங்கி இருக்குன்னு சொல்லலாம். அப்படியே அடிக்கிறாங்க, பேலஸ்டிக் போடுறாங்க. ஒரே ஒரு தாக்கத்தில் தான் கரெக்டா என்ன பண்றாங்க, அந்த கட்டிடத்துடைய கீழே அஸ்திவாரத்தை நோக்கி போடுறாங்க. அடிச்சா அவ்வளவுதான், அந்த கட்டிடம் என்ன ஆகுது, அப்படியே விழுகுது. அதுக்குள்ள இருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து என்ன பண்றாங்க, உயிரிழக்கிறாங்க. ரொம்ப கொடுமை. 200 குழந்தைகள்லாம் இறந்துட்டாங்களாமா லெபனான்ல. இப்ப லெபனான் மக்களுடைய நிலைமை பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து இஸ்புல்லா வந்து சப்போர்ட் பண்ணி இஸ்ரேலுக்கு அடிக்கிறாங்கன்னு தெரியுது. அதாவது வந்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணி, அதனால வந்து இஸ்புல்லாவை தான் இவங்க திருப்பி வந்து தாக்கணும். ஆனா எதுக்கு போய் பொதுமக்களை அழிக்கிறாங்க, வீடு அழிக்கிறாங்க? அதனால வந்து இஸ்புல்லாவை கட்டுப்படுத்த முடியுமானா அதனால கட்டுப்படுத்த முடியாது. ஆனா இவங்களால நேரடியா அவங்கள சண்டை போட்டு ஜெயிக்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, எமோஷனலா வந்து த்ரெட்டன் பண்றாங்க. அதாவது அவங்கள மக்கள் அடிச்சு அந்த மக்களே வந்து இஸ்புல்லாக்கு எதிராக திரும்பணும். அதுக்கப்புறம் அவங்களுடைய கவர்மெண்டே திரும்பணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே வந்து அடிச்சுட்டு சாகணும். இந்த மாதிரியான வேலையை தான் பண்றாங்க. இவங்க இவ்வளவு பெரிய இராணுவங்கிறாங்க. ஒரு எதிரி குரூப் வருதுன்னா அவங்களதான் போய் என்ன பண்ணும், இவங்க அட்டாக் பண்ணும். அங்க இஸ்புல்லாட்ட வந்து கொள்கை இருக்குது, அவங்களுக்கு இழப்பு இருக்கு, அவங்க பக்கம் நியாயம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வந்து ஒத்துக்கிறவங்க தான். பாலஸ்தீன விஷயத்து பக்கம் நிக்கிறவங்க தான் அதை ஏத்துப்பாங்க. இஸ்ரேல் பக்கம் நிக்கிறவங்க வந்து லெபனானுடைய போராளிகள் செய்யறதை கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க. அதுல இஸ்ரேலை பொறுத்தளவுக்கு அவங்க வந்து எதிரிகள் தான். அது கூட தப்பு இல்லை. ஆனா எதிரிகளை வந்து இவங்க கையாளக்கூடிய விதம்னா நேரடியா வந்து தாக்குதல் செய்யணும். எத்தனை ஆயுதங்களை வச்சிருக்காங்க, இத்தனை தரைப்படை வச்சிருக்காங்க. நேத்து மட்டுமே 6 இடத்துல தரைப்படை இறக்கி இருக்காங்க. 6 இடத்துல வந்து தரைப்படை இறக்குறதுன்னா சும்மாவா? அவ்வளவு பெரிய வேலையெல்லாம் இஸ்ரேல் பண்ணி போட்டு, ஆனா அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா திரும்ப திரும்ப பொதுமக்களை தான் காலி பண்ணி வச்சிருக்காங்க. அதனாலதான் சந்தேகம் வருது, ஒருவேளை குடியமர்த்துறதுக்காக தான் வந்து இப்படி லெபனானை காலி பண்றாங்களோ, இவங்களுக்கு போர்ல ஜெயிக்கணுங்கிறதுக்கான எந்த ஒரு ஐடியாவையும் காணுமே. பார்க்க போனா இவங்க அழிச்சது எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க, சம்பந்தம் இல்லாம பொதுமக்களை தான் காலி பண்ணி விட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து பிரான்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா பிரான்ஸ் எதுக்காக கண்டனம் தெரிவிக்கிறாங்கன்னா, லெபனான்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதனால அப்பப்ப லெபனானுக்கு ஒன்னா வருவாங்க. இப்ப நாம ஒரு இடத்துல வந்து காசு கொடுத்து வச்சிருக்கோம், அவங்களை யாராவது ஏதாவது பண்ணாங்கன்னா நமக்கு எப்படி அந்த காசு திருப்பி வரும்னு சொல்லிட்டு அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு சின்ன ஒரு வேலை தான் பிரான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல். நம்ம அடுத்த ஒரு காணொலியில இன்னும் சில முக்கியமான தகவல்களோடு சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க.